இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் 10 டேஸாக ஃபுல்லாக வந்து பேசுகிறது, எல்லா உலகத்தில் இருக்க அனைவரும் பேசுகின்ற பொருள் வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடந்து வரும் வளைகுடா நாடுகளுக்கான ஒரு யுத்தம். இதை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அதோடைய பேசிஸ் என்ன? ஸோ என்ன காரணத்துக்காக இந்த போர் நடக்கிறது, எதனால் நடக்கிறது? ஸோ இன்று இது வந்து பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. ஆனால் இது பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்றது யாருமே பேச மாட்டேங்கிறோம். எதனால் இன்றைக்கி இது ஃப்ளேரப் ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு, நிறைய விமர்சனங்களும் வருது. இந்தியா மேலே நிறைய விமர்சனம் வருது, ஈரான் மீது விமர்சனம் வருது, நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் மீது ஆதரவு, எதிர்ப்பு எல்லாமே வருது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது கடந்த ஒரு 10 வருடங்களாக இருக்கக்கூடிய விஷயமா 2015 பேசுகிறாங்க. ஆனால் அது 2015 இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே பல காலங்களாக, நான் சொல்கிறது 2500 வருட பழைய பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து ஃப்ளேரப்பாக இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்ன தான் நடக்குது மேற்கு ஆசியாவில், மத்திய கிழக்கு நாடுகளில் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, மேற்கு ஆசியாவில் என்ன பிரச்சனைன்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட்டு நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ இந்த 10 பாயிண்ட்டும் நம்மளுடைய ஆவண அகர வரிசையிலே இருக்குது. முதல்ல அமெரிக்கா. இந்த பகுதியில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை? முதல்ல அது ஆதிக்கம். ஸோ அதுக்கப்புறம் ஆவண்ணா, ஸோ ஆதிக்கம்னு போகலாம். ஸோ மூணாவது, எதனால் ஆதிக்கம் வரணும், ஏன் ஆதிக்கம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் மூலமாக ஆதிக்கத்தை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அமெரிக்கா விரும்புகிறது. ஏன்னா இந்த பிராந்தியத்தில் மேற்குலக நாடுகளிலிருந்து ஒரு ஆதரவு பெற்ற ஒரு புதுசாக வந்து குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல 2000 வருஷம் கழித்து 1949 புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல். அதுக்கு முன்னாடி 2500 பழைய கதைக்குள்ளே நான் போகல. ஆனால் ஈரான் அப்படின்றது இப்போ அது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ உலகம் என்ன பண்ணுது, உத்து பார்த்துட்டு இருக்க தவிர என்ன நடக்குது, என்ன பார்க்குறாங்களே தவிர, அங்கே இருக்கக்கூடிய இது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான ஊழலா, இல்லை உலக நாடுகளில் இருக்க பெரிய நாட்டோடைய ஊழலை மறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு போரா, இல்லை யுத்தமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஊழலா இல்லை ஊழல் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போகணும் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஊழல்னு எடுத்துக்கலாம், இது மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல வர வார்த்தை புரியல, சொன்னாங்க அப்படியே இருக்கட்டும். ஸோ எண்ணெய் அதுதான் அப்போது, ஓவர் கண்ட்ரோல்ஸ் த ஆயில் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு. அப்படி தான் கடந்த நூற்றாண்டின் எழுதப்படாத விதி இல்லை எழுதப்பட்ட விதின்னு எடுத்துக்கிட்டாலும் 1970களில் நடந்த உலகத்தோடைய ஒரு பெரிய மாற்று சக்தி அப்படின்னு வந்து அமெரிக்கா ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன் எண்ணெய் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்றும் அது தொடர்கிறதா அப்படின்ற கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன் இப்பொழுது நடக்கிறது இந்த யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அமெரிக்காவும் பல மேற்கு உலக நாடுகளும் உக்ரைனுடைய போரோடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஈரானுடைய இஷ்யூவாக இருக்குதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா எண்ணெய் தான். எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெனிசுலா, அடுத்தது ஈரான், அப்புறம் சவுதி அரேபியா, ரஷ்யா, யுஏஇ, இது எல்லாருமே எண்ணெய் வளம் மிக்க நாடுகள். பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பில் ரீசெண்டாக வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி, கடைசியாக வந்து சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரான். ஸோ அந்த பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற நாடுகளோட கூட்டமைப்பில் ஈரான் வரும்போது எண்ணெயோட கண்ட்ரோல் வந்து இப்போது இருக்கிற அச்சிலிருந்து யார்கிட்ட போகுது அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே போகுது. பிரிக்ஸில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறமா ஈரான், யுஏஇ, அப்புறமா வந்து எத்தியோப்பியா போன்ற நாடுகள் உள்ளே வருகின்றன. ஸோ இந்த போன வருஷம் இந்த நாடுகள்லாம் முழு மெம்பர்ஸாக வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குது. ஏன்னா பிரிக்ஸோட கூட்டமைப்பில் லுலா அவர்கள் உச்ச மாநாடில் பிரிக்ஸோடைய தலைவராக இருந்த பிரேசில் நாட்டு அதிபர் வந்து சொன்னது என்னென்னா, நம்ம ஏன் டாலரை விட்டு நகரக்கூடாது, டாலரிலிருந்து நம்ம வந்து நம்மளுடைய நாட்டு நாணயத்திலேயே நம்ம வந்து போகலாம், அந்த ட்ரேடிங்கில் நம்ம போகலான்றதுலேருந்து ஆரம்பித்தது தான் உங்களுடைய ட்ரேட் வார், டாரிஃப் வார், அதுக்கப்புறம் சாங்ஷன்ஸ் லிஸ்ட்டில் யார் இருப்பா, யார் மேலே 50%, யார் மேலே 100%, யார் மேலே 200% எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாமே எண்ணெயை குறிவைத்து இந்த ஏன் என்ற கேள்விக்கு பதில். ஸோ உலகம் அடுத்தது நகருமா, நகராதா, என்ன மாதிரி போகும், அதாவது மேற்கு உலகமும் சரி, மேற்கு ஆசியாவும் சரி எப்படி இதை சமாளிக்க போகிறன்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது.
ஒற்றுமையாக இருந்தால் உலகம் அடுத்த கட்டத்துக்கு நகரும், இல்லை என்றால் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான். நான் சொல்கிறது ஒவ்வொரு நாட்டிலேருந்து உள்ள நாட்டுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ மேற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புலம்பெயர்ந்து இங்கே வருவாங்களா, இங்கே இருக்கிற மக்கள் புலம்பெயர்ந்து மேற்கு உலகம் போவாங்களா, அந்த குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஓட்டம். ஸோ இதற்கான மருந்து என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம், ஊடகம். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு மேற்கு ஆசிய நாடுகள் அப்படின்னா இதெல்லாம் தான் மேற்கு ஆசியாவில் இருக்குது. நம்ம வந்து தெற்கு ஆசியா பகுதியில் இருக்கோம், இந்தியா. மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தானும் இருக்கிறதா இல்லைன்னா நம்ம அதாவது தெற்கு ஆசியாவில் தான் பாகிஸ்தான் இருக்கிற அந்த மேப்பில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய நாடுகள் எல்லாமே மார்க் ஆகிருக்குன்றதுனால ஸோ பாகிஸ்தானும் இங்கே வருகிறது. ஆனால் நம்மளுக்கு வந்து தேவை என்னென்னா துருக்கியில் ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும், தஜிகிஸ்தான் கூட பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கும். ஈரானிலிருந்து துருக்கி வரை இருக்கக்கூடிய இந்த நாடுகள் அனைத்துமே இப்போது பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதில் வந்து இதுதான் உங்களுடைய அதாவது நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கிறது என்றால் இந்த பகுதியில் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறது. இப்போதைக்கு இப்போ போர் அப்படிங்கிறது நடக்கிறது இந்த பர்ஷியன் வளைகுடா பகுதியில் நடக்கிறது. இந்த பர்ஷியன் வளைகுடா பகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 நாடுகள் இந்த பர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. இந்த நாடுகளுக்குள்ளே நடக்கின்ற யுத்தத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல ஈரானுடைய ஒரு குவிக் ரீகேப் பண்ணணுன்னா, ஈரானில் முதல்ல 1951ஆம் ஆண்டு முகமது மொசதே அப்படிங்கிற உங்கள் நாட்டுடைய மக்களாட்சி கொண்ட ஒரு ஈரான், நான் சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய மக்களாட்சி இல்லை, இதுக்கு முன்னால் 1951இல் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மொசடே அவர்கள் பதவியேற்கிறார். எதுக்காக பதவியேற்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஈரானுடைய எண்ணெய் வளங்களை தேசிய மயமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியேற்கிறார் மொசடே. அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அவருடைய ஆட்சி கவிழ்த்த பிறகு இப்போது பெரிதும் பேசப்படுகின்ற ஷா பல்லவி அப்படின்றவர் வந்து பதவியேற்கிறார். யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் பதவியேற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு புரட்சி வந்து மொசடேயிடம் இருந்து பதவி பறிக்கப்பட்டு அவரிடம் இருந்து பல்லவி அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. முழுமையாக ராஜா, அதாவது அவருடைய நாட்டுடைய அரசர் என்கின்ற முறையில் இவர் ஃபுல்லாக பதவியேற்றுகிறார் 1950களில். அப்படி அதுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இவர் பதவியேற்ற பிறகு முழுமையாக மேற்குலகம் நாடுகள் ஈரான் உள்ளே வருகிறது. ஈரானுக்குள்ளே ஃபுல்லாக மேற்குலகத்தோடைய அனைத்து ஆதிக்கமும் உள்ளே வந்தவொடனே ஈரானிய மக்கள் மீது பலவிதமான அடக்குமுறைகளும் பலவிதமான குழப்பங்களும் ஈரான் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. அதற்கப்புறமாக ஈரான் மக்கள் இவர் ஷா பல்லவி இருக்கார் இல்லையா, இவர் மீது ஒரு அதிருப்தி அலை ஏற்பட்டு இவரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு மக்கள் வந்து வைட் ஸ்ப்ரெடாக போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தின் உச்சகட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அயட்டோலா அவர் வந்து அயட்டோலா ருஹல்லா கோமீனி அப்படின்றவர் அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் வந்து ஈராக்கில் இருந்தார். ஈராக் அப்புறமா பாரிஸ் போனார், அதாவது ஃப்ரான்ஸில் இருந்து அவர் திரும்ப வர்றார். அதாவது இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டோடைய வரலாற்றையே திருப்பி போட அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அமைந்தது. 1979ஆம் வருடம் நடந்த போராட்டத்தில் அயட்டோலா ருஹல்லா கோமேனி, அதாவது இப்போ சமீபத்தில் இறந்த அயட்டோலா அலி காமினி அவர்களுடைய முன்னாடி இருந்த அவருடைய தலைவர், சுப்ரீம் லீடர் அப்படின்றவர், இவர் திரும்ப வரணும். அப்படி திரும்ப வந்து இவர் ஆட்சி பொறுப்பேற்றா ஈரான் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும், ஈரான் வந்து சீராக செல்லும் அப்படின்ற ஒரு பார்வையில், அதாவது ஷாவோடைய ஆட்சியை மாற்றி இவருடைய அயட்டோலா ருஹல்லா கோமேனி அவரை வந்து ஆட்சி கட்டிலில் கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். அவர் வந்து பாரிஸ்லேருந்து வந்த விமானத்தில் வந்து இறங்கிய போது எடுத்த படம்லாம் நிறைய பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 3 மில்லியன் அளவு 30 லட்சம் பேர் வந்து அந்த இடத்துல திரண்டு அவரை வரவேற்றார்கள். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஈரானுடைய ரெஜீம் அப்படின்னு எந்த ரெஜீமை வந்து ட்ரம்ப் அவர்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்களோ, எந்த ரெஜீமை வந்து உலகத்தில் இருக்க பல்வேறு அதாவது இஸ்லாமிய நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி எந்த ரெஜீம் மீது நிறைய என்ன சொல்கிறது கவலையும் அதிருப்தியும் தெரிவிக்கிறார்களோ அவருடைய ஆட்சி அப்போ தான் 1979 நடக்குது. 1900 வந்த பிறகு 79-80களில் ஆயில் ப்ரொடக்ஷன் திரும்பி தொடங்குது ஈரானில். ஸோ அயட்டோலாவுடைய அடுத்த இவர் அயட்டோலா ருஹல்லா கோமேனி, இவருக்கு அப்புறமா வந்த இப்போ சமீபத்தில் இறந்தவர் இவர் வந்து அயட்டோலா அலி காமினி இவர். ஸோ இவருடைய முதல் மகன் இவர். இவங்க 3 பேரும் தான் அந்த சமயத்தில் 1981 எடுத்த படம் இது. ஸோ அப்போதுலேருந்தே இவங்களுடைய ரெஜீம் தான் இன்னி வரைக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ அதாவது ஆட்சி மாற்றம் அமெரிக்கா கொண்டு வர முயற்சி செய்கிற ஈரானில் ஆட்சி மாற்றம் சாத்தியமா அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது பயங்கரமான குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு 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 இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற அதிகார வரம்பு, அதிகார குழப்பம்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண வாக்காளர்கள் யாரை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் மூலமாக 290 எம்பிகளை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது பிரசிடெண்ட்டையும் டைரெக்டாக எலெக்ட் பண்ண முடியும். ஓட்டர்ஸால் பார்லிமெண்ட் எலெக்ட் பண்ண முடியும், பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ண முடியும். கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டமைப்பை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 70 பேர் இருக்காங்க, 70லேருந்து 80 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறவரை எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கவுன்சில் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ இந்த கவுன்சில் எப்படின்னா, பார்லிமெண்ட்டும் சுப்ரீம் கவுன்சிலை எலெக்ட் பண்ணும். அதே மாதிரி அலி கோமேனி இருக்கார் இல்லையா, அவரும் சுப்ரீம் கவுன்சில் எலெக்ட் பண்ணும். கவுன்சில் ஆஃப் கார்டியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பார்லிமெண்ட்லேருந்து 6 பேரை இங்கே எலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க கவுன்சில் ஆஃப் கார்டியன்ஸில். சுப்ரீம் லீடர் வந்து 6 பேர் கொடுப்பாங்க. ஸோ 12 பேர் சேர்ந்து அயோட்டோலா கவுன்சில்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அயோட்டோலா கவுன்சில் வந்து அயோட்டோலா அவர்களுக்கு டைரெக்டாக, அயோட்டோலா அப்படிங்கிறது ஒரு பதவின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பொறுப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அயோட்டோலா அப்படிங்கிறவருக்கு அவங்க வந்து கவுன்சில் வந்து உதவியாக இருப்பாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணும்னா இவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சிக்கலான நிலைமை தான். அயோட்டோலா என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டை அவர் தான் இது பண்ணுவார், அப்பாயின்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட்டை மாற்றணுன்னாலும் அவர் தான் மாற்றுவார். ஸோ அயோட்டோலா கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அயோட்டோலா தான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலராக இருப்பார். எந்த சமயத்தில் வரும்னா, ஐஆர்ஜிசி ரெவல்யூஷனரி கார்டு அப்படின்னு சொல்கிறது அயோட்டோலாவோட கண்ட்ரோலில் டைரெக்டாக இருக்கக்கூடிய ஆர்மி. ரெண்டு விதமான ஆர்மி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஆர்மி ஆஃப் ஈரான் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது. ரெண்டாவது அயோட்டோலா கவுன்சில் ரிப்போர்ட் பண்ணுற, அயோட்டோலா மொத்த நாட்டையுமே கண்ட்ரோல் வச்சுருக்கிற பிரசிடெண்ட்டுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அயோட்டோலா அலி காமேனி இருக்கார் இல்லையா, காமினா, இவரோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரம் ஐஆர்ஜிசின்னு சொல்லலாம். ஸோ அது 2 விதமான ஆர்மி இருக்குது. ஸோ இப்போ இதில் பிரசிடெண்ட் எலிமினேட் பண்ணால் சுப்ரீம் லீடரை கண்ட்ரோல் பண்ணுவார், சுப்ரீம் லீடரை எலிமினேட் பண்ணால் பிரசிடெண்ட் கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி ஒரு 2 விதமான சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரே சமயத்தில் அந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு உளவு செய்தியை வைத்து தான் அந்த இடத்தின் மீது தாக்குதல் செஞ்சாங்க இஸ்ரேல். அப்போது இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட், இது இப்ராஹிம் ரைசி, இது பழைய பிரசிடெண்ட்டு. ஆனால் இப்போது இருந்த பிரசிடெண்ட் வந்து வேறு ஒரு அறையில் இருந்ததுனால அவர் உயிர் பிழைத்தார். அதனால் இப்போ இது சுப்ரீம் லீடர் மாத்திரம் மரணம் நிகழ்ந்துள்ளது, பிரசிடெண்ட் வந்து உயிரோட தான் இருக்கார். ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ இப்போ பிரசிடெண்ட்டு அப்புறமா இந்த கவுன்சில் இதை இவங்க எல்லோரும் சேர்ந்து புதிதாக ஒரு அயோட்டோலாவை கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது அவங்களையும் எலிமினேட் பண்ணுவேன்றது அமெரிக்கா சொல்லுது. ஸோ இதுதான் அவங்களுடைய சிஸ்டம், அதாவது அவங்களுடைய மக்களாட்சி தத்துவம் சொல்லப்படுகின்ற இது டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னாலும் அவங்களோட தியோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா, அது வந்து ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி முறை, ஒரு போப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது டிபெட் நாட்டில் இருக்கக்கூடிய தலாய் லாமா, அது வந்து தியோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியோக்ரசி, அதாவது இவர் மாத்திரம் ஈரானுடைய தலைவர் மாத்திரம் அல்ல, இவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஷியாக்களுக்கான ஒரு மத குருவாகவும் இவர் பார்க்கப்படுகிறார். அந்த ஒரு பதவியை தான் இப்போ புதுசாக எலெக்ட் பண்ண போகிறாங்க. அவரையும் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியும், இனிமேல் வரவரும் எலிமினேட் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் அவங்களுடைய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அரசாட்சி முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அரசாட்சி முறையை தான் மாற்றி புதிய ரெஜிம் கொண்டு வரணும்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஆயில் அப்படின்னு சொல்லியாச்சு, இஸ்ரேல்னு பார்த்தோம். இஸ்ரேலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்ரேலும் ஈரானும் வந்து 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதாவது 2 பேருமே ஒரே பக்கத்தில் இருந்தார்கள். 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவுகள் இருந்தது. இஸ்ரேலோடைய உளவு நிறுவனம், அப்போது இருந்த ஈரானோட உளவு நிறுவனம் ஒரே மாதிரி ஒன்றாக செயல்பட்ட நாளும் உண்டு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஈரானுடைய அமெரிக்காவோடைய எம்பசியை ஸ்டாம்ப் பண்ணும் போது தான் மொசாடை பற்றி இன்ஃபர்மேஷன் உலகத்துக்கே தெரிய வந்தது. அது வரைக்கும் வந்து மொசாட் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து பெரிய இயக்கம் அப்படின்லாம் யாருமே கவனிக்கவே இல்லை. 1979க்கு அப்புறமா ஈரானில் இருந்த அமெரிக்காவுடைய தூதரகம் தாக்கப்படும் பொழுது அங்கே இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. அதை மிச்சம் மீஞ்சி இருந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அதில் தான் வந்து இஸ்ரேலோடைய மொசாடு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன்றது அப்போ தான் தெரிஞ்சது.
ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி ஒரு நல்ல நட்பு வட்டத்தில் இருந்தது. இந்த ரெஜிம் சேஞ்ச் 1979 அயட்டோலாவோட ஆட்சி வந்த பிறகு ஈரானும் இஸ்ரேலும் இப்போ எதிரெது துருவத்தில் இருக்கின்றார்கள். ஈரான் வந்து டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கான்ற ஒரு ஸ்லோகனை ஆரம்பித்த உடனே இஸ்ரேல் வந்து இந்த நாடு வந்து பார்த்தாலே தெரியும் சைஸ் வந்து ரொம்ப சின்ன நாடு. தே கேனாட் லூஸ் எ வார் அப்படின்றதுனால இஸ்ரேல் வந்து எப்போவுமே ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாவற்றையும் பற்றி படித்து என்னென்ன செய்ய போகிறார்கள், அடுத்து நாம் தான் டார்கெட்டா அப்படின்றதுனால இஸ்ரேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தது இஸ்ரேல் தான். ஏன்னா இவங்க இந்த ரெஜிம் சேஞ்ச் வந்த பிறகு முதல்ல சொல்கிறது என்னென்னா டெத் டு இஸ்ரேல், டெத் டு ஈரான். ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை பல நாடுகள் அங்கீகரிக்காமல் இருக்கு. இன்றைக்கும் கூட சொல்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டில் இஸ்ரேலோடைய பேர் மென்ஷன் ஆகிருக்கும். என்னென்னா திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ற பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய வாசகம் சொல்லும். பாகிஸ்தான் இன்னும் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. மலேசியாவோட பாஸ்போர்ட்டில் கூட அப்படி தான் இருக்கும். பல நாடுகள் வந்து என்ன சொல்கிறது இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக சுற்றி இருக்க எல்லாமே ஹாஸ்டைல் தான். ஸோ ஈஜிப்ட் ஹாஸ்டைல் முன்னாடி இருந்தது, இப்போ நியூட்ரலாக இருக்காங்க. இனி அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது. சவுதி அரேபியா ஹாஸ்டைல், ஜார்டன், சிரியா, ஈராக், டர்க்கி சுற்றி இந்த பிராந்தியத்தில் முக்கியமாக சொன்னீங்கன்னா ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு சுற்றி எதிரிகள் தான் ஜாஸ்தி. நட்பு வட்டம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால இஸ்ரேல் வந்து யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்கன்னு சொல்லி டார்கெட் பண்ணி அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அவங்கள எப்படி அகற்றுவது அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஸ்டேட் ஆஃப் சர்வைவல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து ஏன் வந்து இந்த இடத்துல ஹீட்டப் ஆகிறது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில் ஆல்ரெடி ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஹீட்டப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியின் இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதி. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதி எடுத்துக்கலாம். இது வந்து கருங்கடல் பகுதி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான். ஸோ இந்த இடத்துல கிரிமியா அப்படின்னு சொல்லப்படுகின்றது 2015 முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா ரஷ்யா வந்து கிரிமியா வந்து அனெக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த பகுதியை தான் ரஷ்யா இந்த இடத்திலிருந்து இது வரைக்கும் ரஷ்யாவுடைய பகுதியாக மாறப்போகிறது அப்படின்னு ரஷ்யாவுடைய தரப்புலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ ஏன் இந்த இடம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, கருங்கடல் பகுதி அப்படிங்கிறது பிளாக் சி அப்படின்றது மட்டும்தான் ரஷ்யாவோட வார்ம் வாட்டர் போர்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்தர்ன் சைடில் ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி தான் ரஷ்யாவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா ஜப்பான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் கடலாக இருக்குது. ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரே ஒரு கடல் பகுதி உங்களுக்கு வந்து வார்ம் வாட்டர் போர்ட்டுனா இந்த பகுதி தான் வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த பகுதி வந்து ரஷ்யா வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. இதுக்கு கீழே தான் காசா இருக்குது. இந்த இடத்துல காசாவோடைய சண்டை போட்டு இப்போ 3ஆவதாக ஒரு யுத்தம் இந்த பகுதியில் நடக்கிறது அப்படின்னா இது வந்து அடுத்தது இப்போ இந்த ஃபுல் ஏரியா ஹீட்டப் ஆகும், எல்லாருமே உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் இந்த போர் வந்து எவ்வளோ விரைவாக முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளோ விரைவாக முடிப்பது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா ஆல்ரெடி 2 போர்கள் இந்த பிராந்தியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது ஈரானும் இந்த இடத்துல சேருதுன்னா நிறைய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மனித வளங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஈரானில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை அமெரிக்கா முன்மொழிகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1950களிலிருந்து 2015 வரைக்கும் இவங்க ஈரான் வந்து அணு உலையும் அணு ஆயுதமும் செய்தே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஈரான் வந்து 1968 NPT சைன் பண்ணுறாங்க, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதாவது என்ன சொல்கிறதுன்னா யுரேனியமோ அணு ஆயுதத்தையோ செறிவூட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அவங்க கையெழுத்து போடுறாங்க. இந்தியா சைன் பண்ணல அது. ஸோ அந்த மாதிரி NPTயில் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து 1979 அந்த NPT அந்த திட்டத்தையும் கைவிடுறாங்க. நியூக்ளியர் ப்ரோக்ராமும் வேண்டான்னு சொல்லிட்டு அயட்டோலா கோமினி அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு விடுறார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளே அந்த யுரேனியம் என்று வெளியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க செறிவூட்டுவதை ஆரம்பித்து விட்டார்கள். எப்போதுலேருந்தா 1990களிலிருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படி வந்து அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு AQ கான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாட்டில் ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. வெளியில் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா எல்லா ப்ளூ பிரிண்ட்டையும் 3D எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானில் ஒரு அணு ஆராய்ச்சி, அதாவது அணு உலையை செய்வேன்னு சொல்லிட்டு AQ கான் செய்கிறார். அதே சமயத்தில் பேரலாக ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 1990s.
ஸோ அது அப்படியே தொடர்ந்து வந்து எது வரைக்கும் வருதுன்னா 2015 வரைக்கும், அதாவது அவங்க வந்து அணு ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒபாமாவோட பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, அணு ஆயுதத்தை நாம் கைவிட்டு விட்டால் நாங்கள் மேலே இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடும். நிறைய சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, பொருளாதார தடைகள் போட்டிருக்காங்க ஈரான் மீது. அதெல்லாத்தையும் எடுக்கிறோன்னா நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோன்னு ஜாயின்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஜேபிஎஸ்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொண்டு வராங்க. அமெரிக்காவில் ஒபாமாவோட பீரியடில் அணு இது வரைக்கும் சரிவிட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும், இனிமேல் அணு ஆயுதம் செய்யக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கைவிட்டார்கள். அதாவது அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 2015க்கு அப்புறமா ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே யுரேனியம் அனைத்தையும் ஈரான் கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தது. ஆனாலும் அதையும் மீறி பைடன் அரசு உள்ளே வந்த பிறகு, நான் சொல்கிறேன் ட்ரம்ப் அரசாங்கமே அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பைடன் அரசாங்கம் திரும்ப அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஈரான் ரெடி ஆகலை, நீங்கள் எஸ்னோன்னு சொல்லிட்டே இருப்பீங்கன்னு அவங்க பாட்டி என்ரிச்மெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த என்ரிச் பண்ணுற யுரானியமை இதுக்கு மேலே என்ரிச் பண்ணாமல் தடுக்க முடியாது அப்படின்றதுனால போன வருஷம் ஜூன் மாதம் வந்து யுரானியம் எந்த இடத்துலலாம் செறிவூட்டம் செய்து கொண்டிருந்தார்கள், நட்டான்ஸு அப்புறமா இஸ்பஹான் அந்த போன்ற பகுதிகள் மீது அமெரிக்கா குண்டு வீசி அந்த இடத்தை முழுக்கமாக அழித்துவிட்டது. அப்போது அழிக்கும் போது என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எல்லா விதமான யுரானியம் அணு ஆயுதம் செய்வதற்கான எல்லா விஷயமும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ மீண்டும் ஒரு தாக்குதல் ஈரான் மீது செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, சரி இதுதான் தாக்குதல். ஒன்று ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லணும், அது ரெஜிம் சேஞ்ச் எதனால் வரணும்னு சொல்கிறது எதுக்கு அமெரிக்கா ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அது போது. ரெண்டாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு, அணு ஆயுதம் செய்யக்கூடாது, அதுவும் சரி. ஆனால் இப்போ நம்ம ஈரான் சைடில் இருக்கணுமா இல்லை ஈரானுக்கு எதிராக இருக்கணுமானா ரெண்டுமே தேவையில்லை. இது வந்து ஈரானோடைய அரசர், நான் சொல்கிறது வந்து ஷா பல்வி அவருன்றது வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு பாகிஸ்தானோடு இருந்தார். அதாவது 1963 நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர், 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது. அனைத்து விதமான போர்களும் இந்தியா வந்து 1971 போரில் இதே ஈரானில் எந்த ஷா ரெஜிம் வந்து வரணும்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த ஷா ரெஜிம் வந்து பாகிஸ்தானுடைய விமானங்களை பழுது பார்த்து கொடுத்தது. பாகிஸ்தான் விமானங்கள் குண்டு வீசி விட்டு திரும்ப வரும்போது ஈரான் பகுதிக்கு சென்றுவிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈரான் அப்போது அனுபவித்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 1971 நடந்த போரில் ஈரான் மீது இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான ஒரு நல்ல உறவும் கிடையாது. ஈரான் வந்து இந்தியாவோட நட்பு நாடு. இந்த ரெண்டு விதமான இதுவும் வச்சிட்டு இருக்கும் போதே ஈரான் வந்து ஒரு ஷா அப்படின்ற ஒரு அரசருக்கு கீழே இருக்கும்போது, எல்லா இண்டிபெண்டன்ஸும் இருக்கும்போது, மேற்குலகத்தோடைய ஆதரவு எல்லாம் இருக்கும்பொழுது இந்தியாவுக்கு எதிராக தான் ஈரான் செயல்பட்டதே தவிர இந்தியாவுக்கு ஆதரவாகவோ ஒரு நியூட்ரலாக கூட ஈரான் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஈரான் அண்டர் அயட்டோலாவாக இருந்தாலும் சரி, ஈரான் அண்டர் ஷாவாக இருந்தாலும் சரி, ஈரான் இஸ் கோயிங் டு பி ஈரான். ஸோ ஈரான் வந்து மாற்றம் நிகழப்போவது இல்லை. நம்மளுடைய எண்ணம் வந்து நம்மளுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு யார் ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் வந்து கண்மூடித்தனமாக ஈரானில் இருக்கக்கூடிய அயட்டோலாவோட ரெஜிமுக்கும் ஆதரவு சொல்ல வேண்டாம், நம்ம வந்து ஷா திரும்பி வரணும்லாம் நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாவோட ரெஜிமில் தான் 1963, 65, 71 வாரில் நம்மளுக்கு எதிராக அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதத்தை இன்டைரக்டாக ப்ரொக்யூர் பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சில விமானங்களை 80 விமானங்களை வாங்கி ஈரான் அந்த விமானங்களும் விமான பாகங்களையும் சேர்த்து பாகிஸ்தானுக்கு வழங்கியது 1971 போரின் போது. இது எல்லாமே ஷாவோட ரெஜிமில், அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் இருந்த ஷாவோட ரெஜிமில் நடந்த விஷயம் தானே தவிர இது வந்து அயட்டோலாவோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அயட்டோலாவோட கண்ட்ரோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அயட்டோலாவோட ரெஜிம் கரெக்டுன்னு நான் சொல்லலை, ஸோ ஷாவோட ரெஜிம் கரெக்டுன்னு சொல்லலை. ஈரான் மக்களின் பக்கம் இப்போ சமீபத்தில் சொல்லும் போது வி ஸ்டாண்ட் வித் த பீப்புள் ஆஃப் ஈரான் அப்படின்றது தான் இந்தியாவோட நிலைப்பாடாக இருக்குது. அதுக்கு பல்வேறு விதமான ஊடகங்கள்லையும் சரி, சமூக ஊடகங்களையும் சரி, இந்தியா வந்து பயந்து போச்சு, இந்தியா வந்து ஈரானை ஏமாற்றி விட்டுறது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஈரானுடைய மக்களின் பக்கத்தில் தான் இந்தியா நிற்கும். அதுதான் கரெக்டான ஒரு மூவ் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஏன்னா நான் முதல்ல சொன்னது அமெரிக்காவை பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரானே வந்து பார்த்திங்கன்னா 1971 முன்னாடி
1979க்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருக்குது. சப்போஸ் இப்போ புதுசாக இன்னொரு ரெஜிம் சேஞ்ச் வருது, ஒரு பப்பட்டை கொண்டு வந்து அமெரிக்கா உட்கார இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, முகமது யூசப் எப்படி பங்களாதேஷில் இருக்கோ, ஷபாஸ் ஷெரீஃப் எப்படி பாகிஸ்தானில் இருக்காரோ அந்த மாதிரி ஒரு ரெஜிமாக தான் இருக்குமே தவிர இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் எடுப்பாங்களே தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. அதனால ஈரான் அந்த ஆயட்டோலாவோட கண்ட்ரோலில் இருக்குமா இருக்கக்கூடாதான்றதுக்கெலாம் நான் எதுவும் சொல்லலை. ஸோ இந்தியா 1971ஆம் வருடம் போருக்கு போகும்போது, ஸோ இது இந்திரா காந்தி அவர்கள் ரஷ்யாவோட இருந்தபோது இது அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டோட ஷா இருந்தார். ஸோ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன். ஸோ ஈரான் டைரக்ட்லி சப்போர்ட்ஸ் பாகிஸ்தான். ஸோ இவர் ஸோ பாகிஸ்தானுடைய ஃபுல் கண்ட்ரோல் மேற்கு உலக நாடுகளும் ஈரானும் ஆதரவும் இருந்தது பாகிஸ்தான். அப்படி இருந்தும் 1971ஆம் வருடம் நடந்த போரில் நாம் வெற்றி பெற்றோம். நம்ம கூட சோவியத் யூனியன், அதாவது அன்றைய ரஷ்யா இருந்தது, அதனால் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்தியா யாரோட நட்பு ரீசெண்டாக நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டில், அதாவது இந்தியா ஈரானை கைவிட்டு விட்டது, ஈரானுடைய கப்பலை இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டில் வச்சு அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இந்தியாவை நம்பி வந்த அப்படின்னு நிறைய ரைட் அப்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஒன்று மாத்திரம்தான், ஒரு கார்ட்ஸ் விளையாட போனீங்கனாலும் சரி, ஜியோ பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கனாலும் சரி, எப்போவுமே நட்பு வட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஈவன் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமே நல்லாவே தெரியும். ரஷ்யா இனி வரைக்கும் அமைதி காக்குறாங்க, இந்தியா அமைதி காக்குறாங்கன்னா அது ஒரு நட்பின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலுமே சில சமயத்தில் ரஷ்யா இந்தியாவை சில சமயத்தில் அப்படியே சைலண்ட்டாக விட்டுருவாங்களே தவிர கைவிடுறதுன்றது வேறு விஷயம். அப்படியே விடுறது, அந்த விஷயத்தில் கை வைக்காமல் இருக்கிறது அப்படின்றது தான் கரெக்ட். ரீசெண்டான ஒரு டைமில் இந்தியா ரஷ்யாவுடைய ஒரு எண்ணெய் வர்த்தகம் செய்து கொள்ளும் போது இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொல்லலை, நாங்கள் கேட்கல, நாங்கள் எதுவுமே இது சம்மந்தமே கிடையாது, இது மூன்றாவது நாடுடைய தலையீடு எங்களுக்கு தேவையில்லைன்னு, அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ தேர் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன் த கார்ட்ஸ் as well as in the world of politics or geopolitics. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவிற்கு சாங்ஷன்ஸ் வருவதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. ரஷ்யாவோட சாங்ஷன் இந்தியாவை பெரிதும் பாதிப்படைய செய்வது ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கு. சாபஹார் போர்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சாபஹார் போர்ட் என்ன ஆகும்னா, சாபஹார் போர்ட்டை இப்போது இல்லாமல் பின்னாடி எடுத்துக்கொள்வோம், அதுக்கான எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு ரஷ்யாவோட சாங்ஷன்ஸ் நம்மளை பாதிக்குதுன்னா, நம்மளுக்கே ஒரு சாங்ஷன்ஸ் போட்டால் என்ன ஆகும் நம்மளுக்கு நல்லா தெரியும். டாலர் வெப்பனைஸ் ஆயிடுச்சு. டாலரோட வெப்பனைசேஷன் தான் உலகத்தை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு. அதாவது இந்தியா இந்த எல்லா விஷயத்தையும் நன்றாக புரிந்து தான் இந்திய அரசாங்கம் இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அதனால் யாரும் யாரையும் கைவிடவில்லை, நாம் விழிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் செய்தி. அதே மாதிரி புதுசாக வந்திருக்க ஒரு குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஷஹீத் ட்ரோன். இது ஷஹீத் 136ன்றது இது ஈரான் முதல்ல தயாரித்த ஒரு ட்ரோனு. இது அப்படியே அட்டை காப்பி அடித்து அமெரிக்கா லூகாஸ் அப்படின்ற பேரில் அதே மாதிரி ஒரு ட்ரோன் செஞ்சுருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய யுத்தங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன்ஸை வச்சு நோக்கி தான் நகருமா அப்படின்னா கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பெரிய பெரிய ஆயுதங்கள், நான் சொல்கிறது அணு ஆயுதமோ இல்லைன்னா பெரிய பெரிய ஏவுகணையோ ஒரு நாட்டை ஸ்திரத்தன்மை இல்லாமல் செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்பன், இது $30,000 தான். இது இந்த ஷஹீதாக இருந்தாலும் லூகாஸ் ஒரு $40,000 சொல்கிறாங்க, ஷஹீத் ஒரு $30,000 சொல்கிறாங்க. இது அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் கட்டி போட்டு விட்டது இந்த சாதாரண ஒரு $30,000 ட்ரோன் அப்படின்னா, இது இப்போ உலகம் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். நாம் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் அது. ஸோ இப்போ இது எந்த மாதிரி ட்ரோன் வார்ஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்னா, இது $30,000 ட்ரோன் அடிக்கிறதுக்கு யூஎஸ் $4 மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டத்தை கொண்டு நிற்க வச்சு அதை ஃபயர் பண்ணாலுமே அது ஃபெயிலியர் ஆகுது. அதனால் இது ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய உலகம் ஒரு புதிதான ஒரு உலகத்தை நோக்கி நகர்கிறது. அதனால் கன்வென்ஷனல் வார்ஃபேர் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. பெரிய பெரிய வெப்பன் சிஸ்டம் இருந்தால் நம்மளோட பாதுகாப்பாக இருக்கும்னு அவசியமும் இல்லை. அதனால் ஈரான் சாதாரண ஒரு $30,000 ட்ரோனை வச்சு $4 மில்லியன் ராக்கெட்டை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு 30,000த்துக்கும் ஒவ்வொரு 4 மில்லியன் அப்படின்னா பணம் எவ்வளோ செலவாகிறது. அங்கே இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நம்ம எந்த ஒரு ராஜதந்திர ரீதியாகவும் எதுவும் இல்லையா அப்படின்னா, இந்தியா எல்லாரிடமும் ஒரே மாதிரி தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே அயட்டோலா அவர்களை 2016ஆம் வருடம் சென்று சந்தித்தார். இது அங்கே எடுத்த படம். ஆனால் இந்தியாவுக்கு அவர் அளித்த பதில் இதுதான். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ நான் சைடு எடுக்கல, இந்தியா ஏன் சைடு எடுக்கக்கூடாது, எதுக்காக நீங்கள் டைரெக்டாக கண்டம் பண்ணல அப்படின்னா,
ஸோ சில ரீசன்ஸ் இருக்குது, சிலதெல்லாம் டேரெக்டாக சொல்ல முடியும், சிலதெல்லாம் டேரெக்டாக சொல்ல முடியாது. அப்படியும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டலன்ஸ் இதில் வந்து எழுதிட்டு சைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதனால் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்தியா கவனமாக கவனிக்கிறது. இந்தியா யார் பக்கம் நிற்க வேண்டும் என்றது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இது வந்து சப்பக்கட்டு கட்டுறதோ இல்லை வந்து சும்மா அதாவது ஒத்து ஊதுறதோ அப்படிலாம் கிடையாது. யார் பக்கம் நின்றால் இந்த போர் நிற்கும், இந்த போரை எப்படி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது வெகு சில நாடுகள் மட்டுமே அதை முன்னெடுக்கின்றன. அதில் இந்தியா முக்கியமான நாடு. அப்படி இருக்கும்போது நம்ம சைடு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, எல்லாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை தான் இதை கொடுக்குறேன். அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும், ஒரு சைடு மாத்திரமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் எடுத்தோம், ஆனால் அதுக்கான ரெசிப்ரோகேஷன் வேறு மாதிரி வரும்போது நாம் அமைதியாக இருப்பது தான் நல்லதுன்றதுனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். ரெண்டாவது, ஈரான் வந்து இப்போ இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையுமே தாக்கிவிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சைப்ரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய, சைப்ரஸில் இருக்கக்கூடிய ராயல் ஏர்ஃபோர்ஸோடைய தளத்தை கூட தாக்கி இருக்கிறது. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கிற அனைத்து நாடுகளும், இது வந்து ஒரு பிராந்திய போராக ஆல்ரெடி உருவாயிடுச்சுன்னா, இவங்க எல்லாருமே இவங்களை அடித்தாங்களோ இல்லையோ, இஸ்ரேல் வந்து இவங்களை தாக்குனாங்க, அமெரிக்காவோட உதவியில் அமெரிக்கா இங்கே தாக்குறாங்க, இங்கே போர்க்கப்பல்கள் நிற்குது, தாக்குதல் நடக்குது. ஆனால் ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பிராந்தியத்தில் இருக்க அனைவரையுமே தாக்கிவிட்டது. அப்படின்றதுனால இப்போ இவர்களெல்லாம் பதில் தாக்குதல் ஈரான் மீது தாக்குதல் செய்ய முடிவெடுத்து விட்டார்கள். தாக்குனாங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து பிராந்திய போர் தான், ஆல்ரெடி இது பிராந்திய போராக தான் இருக்கிறது. சரி, இதில் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு அடுத்தது நடக்கலாம். எண்ணெயோடைய விலை ஏற்றம் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ $92 $95 வந்து பிரெண்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது கேஸோட விலை ஏறும், அப்புறமா வந்து பெட்ரோலோட விலை ஏறும், டீசலோட விலை ஏறும். டீசல் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பால் விலை ஏறும், மொத்தமும் ஏறும் அப்படின்லாம் தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு 70 நாட்களுக்கான கையிருப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது ஆயில் தேவை வந்து இந்தியாவுக்கு 70 நாட்கள் இருக்குது. இன்னொரு புது ஃபெசிலிட்டி ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம். அது மூலமாக இன்னொரு 20 நாட்களுக்கான பெட்ரோல் டீசல் தேவை பூர்த்தி அடைய செய்யப்படும். இன்னொன்று, ரஷ்யா நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள். இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் தான் இப்போது மூடப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் மூடி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்றதுல பாபெல் மண்டப் அப்படின்னு இன்னொரு சோக் பாயிண்ட், இந்த மாதிரி குறுகலாக இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய மேற்கு பக்கத்தில் 2ம் கிழக்கு பக்கத்தில் 2 இருக்குது. அதாவது அந்தமானிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் பாதையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேறு மலாக்கா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அது இந்தோனேஷியாவுக்கு கீழே இந்திய பெருங்கடல் பக்கத்தில் வர சுந்தா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குறுகலான பகுதி. இந்த இடத்த மூடி விட்டார்கள் என்றால் கப்பல் போக்குவரத்து இருக்காது. அது கீழே வரக்கூடிய சப்மரின் கேபிள்ஸையும் பைப் லைனை கட் பண்ணி விட்டாங்கன்னா எரிபொருள் தேவையும் இன்டர்நெட்டும் டிஸ்கனெக்ட் ஆகுன்றதுனால தான் இந்த பகுதிகள் எல்லாமே எப்போவுமே ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் மூடி இருக்குது. ஆனால் இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக எங்கே போகும்னா, இந்த கல்ஃப் ஆஃப் ஏடனில் இருக்க பாபெல் மண்டப் இது மூடப்பட்டு இருந்தது. ஏன்னா யமன் அப்படின்ற நாடு ஈரானோடு ஆதரவு நாடு. அதாவது யமன் அப்படின்றதுல ஒரு சவுதி அரேபியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா யமன். அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு வந்து யமன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பகுதி மூடப்பட்டு விட்டால் முழுமையாக எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த பகுதியில் கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, எண்ணெய் விலை அதாவது ஹைப்பர்போலிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் இந்த நாடு யமனோ இல்லை இந்த பக்கம் எத்தியோப்பியா இந்த பக்கத்தெல்லாம் ஹீட்டப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து உலக நாடுகள் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதுதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் வெறுமனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மாத்திரம் தான் நம்மளோட பிரச்சனையானால் இல்லை, அது வந்து பாபெல் மண்டபாக இருக்கட்டும் இல்லை சுயஸ் கனால் அந்த பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிராந்தியத்தில் தான் வருதுன்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக காய்களை நகர்த்த வேண்டும். சரி, அதுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷியா அண்ட் சுன்னி முஸ்லீமோட ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பார்க்க வேண்டியது வந்து இதுக்கு நடுவில் நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் சுன்னி பாப்புலேஷன் ஜாஸ்தி, இந்த பக்கம் ஷியா பாப்புலேஷன் ஜாஸ்தி. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடம் தான் ஹீட்டப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த பக்கமும் வேணும் இந்த பக்கமும் வேணும். இவங்க 2 பேர் ப்ராப்ளம் காலங்காலமாக இருக்குது, 1500 வருட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்றது இப்போ இம்பாசிபிள். இந்த போரை டீஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை முதல்ல பார்க்கணுமே தவிர சும்மா உட்காந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறோன்னா இதுக்கும் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே 2500 வருஷம் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்தையும் இந்தியாவும் சரி அமெரிக்காவாலையும் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ அது மாதிரி இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. அதனால் எல்லா போர்களும் நம்மளோட போர்கள் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுக்கணும்.
ஸோ இந்தியர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடி மக்கள் இந்தியா மக்கள் வந்து இந்த பிராந்தியத்தில் வசிக்கிறார்கள். இது வந்து 2 பக்கமும் பிரச்சனை இருக்கும். ஈரானில் வந்து 10,000 பேர் இருந்தாலும், குவைத்து, கத்தார் இவங்கெல்லாம் 30% 40% பாப்புலேஷன். ஸோ அந்த நாடுகளும் ஸ்தம்பித்து போகும். இந்தியாவுக்கு திரும்ப அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம். அந்த நாடுமே திரும்ப இன்றைக்கி தான் இவங்க எல்லாருமே லைட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் பெரிய டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆயில் இப்போ தான் வந்திருக்கு. ஆயிலை வச்சு தான் டூரிசம் டெவலப் பண்ணுறாங்க. டூரிசம் வச்சு தான் மற்ற எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க. இன்றைக்கி வந்து இது எல்லா நாடுகளும் வெறும் ஒரு ஷஹீத் ட்ரோனால் இன்றைக்கி எல்லாருமே முடங்கி போயிருக்கிறதுனால இந்த போரை எவ்வளோ சீக்கிரமாக நிறுத்த வேண்டும். இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுறதுக்கான ரீசன் இதுவும் இருக்குது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவசரப்பட்டு இவங்க எல்லாரையுமே மனசில் வச்சுட்டு தான் நம்ம சப்போர்ட்டோ பண்ணோம், அப்போஸோ பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்காம எடுத்து டேரெக்டாக வந்து உடனே அடுத்தது வந்து முதல்வன் ரகுவரன் டைலாக்லாம் சொல்ல முடியாது. இதில் இத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் இருக்கிறது. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கு தேவையான எண்ணெய் இருக்கிறது. இவர்கள் திரும்ப வந்தாங்கன்னா என்னன்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த நாடுகள்லாம் என்ன ஆகும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 30% பார்த்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 70% இந்த ஊரில் என்ன பண்ணுவோம்? ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்து தான் நம்ம 2 சைடும் இல்லாமல் இந்த போரை நிறுத்த வேண்டும்னு இந்தியா சொல்லிட்டு இருக்கே தவிர போர் புரிய முடியாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. கடைசியாக இந்தியா வந்து அனைவருக்கும் நண்பன் அப்படின்னா அப்படி அனைவருக்கும் நட்பாக இந்தியா பழகுகிறது. ஆனால் உண்மையாக எந்த ஒரு கண்ட்ரியோட ஃபாரின் பாலிசியாக இருந்தாலும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் நன். அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி தான் அரசியலில் நிரந்தர நண்பரோ எதிரியோ கிடையாதுன்னு. அதுக்கு முன்னாடியே இது வந்துருச்சு. தேர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் ஆர் நோ பர்மனன்ட் எனிமீஸ் இன் ஜியோ பாலிட்டிக்ஸ். வி ஹாவ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்ஸ். ஸோ இது வந்து அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியில் ஹென்ரி கிசிங்கர் அப்படின்றவுடைய எண்ணங்களில் தான் அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா அமெரிக்கா டசன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், இட் ஹாஸ் இன்ட்ரெஸ்ட்னு அவர் எழுதியே வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கிறதுன்னு இப்போ பார்க்கணும். நாம் வந்து உடனே வந்து எல்லாரையும் கைட்டு விட்டு நம்ம மாத்திரம் வளரணும், அமெரிக்கா மாதிரி இருக்கணும், அப்புறமா யூகே மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நாம் அமைதியின் பக்கம் நிற்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போரிலும் அமைதி பக்கம் நிற்கிறோம், காசாவிலும் அமைதி பக்கம் நிற்கிறோம், ஈரான் யுத்தத்திலும் அமைதியின் பக்கம் தான் நிற்போமே தவிர அமெரிக்கா சைட்லேயோ இல்லை ஈரான் சைட்லேயோ இல்லை இஸ்ரேல் சைட்லேயோ நிற்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், 2 நாளில் போர் நிற்கும்னு சொல்லி ஆரம்பித்தார், 2 வாரம் ஆகுன்றாரு. அன்லிமிட்டட் வெப்பன்ஸ் இருக்குதுன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ப்ரொடக்ஷனை குவாட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறார். அதாவது 4 மடங்கு அமெரிக்காவுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்னன்னா வெப்பன்ஸை வந்து 4 மடங்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ஒரு மிசைல் செஞ்ச இடத்துல 4 மிசைல் செய்யுங்கன்னு. நேற்று வரைக்கும் அன்லிமிட்டட் சப்ளை ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது, எல்லா தளவாடங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பு இன்றைக்கி அவரோட வார்த்தை பார்த்திங்கன்னா 4 மடங்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போர் வந்து உக்கிரமாக நடக்கிறது. அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யுதுன்றது இவரோட வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு தெரியும். கடைசியாக ஒன்று தான், 2500 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியாவோட எழுதுனது தான். யார் நண்பன் யார் எதிரி அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. டைரெக்டாக சொல்லணும்னா மண்டலா தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அவங்கவுங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு 2-3 பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லணுன்னா, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆர் நேச்சுரல் டிரைவர். எல்லா பக்கமும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு பக்கம் மாத்திரம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்க்காம விட்டுறது. அதனால் இவர்கள் நண்பர்களா அப்படின்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நேச்சுரலாக எனிமி அப்படின்னு சாணக்கியா சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ரைவல் பிகம் ஸ்ட்ராட்டஜிக் அலை. ஸோ என்னுடைய எதிரி என்னுடைய நண்பன் அப்படின்றது 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு மண்டலா தியரியில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒழுங்கு, சர்வதேச ஒழுங்கு எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த மொராலிட்டி எப்படி வரும்னா இது வந்து கண்டெக்ஸ்டுவல் தான். எனக்கு எது தேவையோ, எனக்கு எப்போ இருக்கணும், ஏன்னா நான் இருக்கணும், என்னோட நண்பனை காப்பாற்றணுன்னா கூட முதல்ல நான் இருந்தால் மாத்திரம்தான் இருக்குமே தவிர இல்லைனா இல்லை. ஸோ அதனால் மொராலிட்டி இஸ் கண்டெக்ஸ்டுவல். முதல்ல நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு என்னன்றது அப்புறமா பார்த்துக்கலாம். இது நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், நம்ம யார் என்னன்றது நமக்கு தெரியும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.